ஸ்ரதன வீட்ல வச்சு தனியா சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கும். இப்ப ஊருக்கு வேற கூட்டிட்டு போக போறோம் ட்ரெயின்ல. என்ன பண்ண போறானோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா ஆட்டோல வரும்போதே, "அண்ணா சீக்கிரமா போங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லன்னா ட்ரெயின் போயிடும். நான் என் அம்மாச்சி வீட்டுக்கு போணும். உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஏரியா?" அப்படின்னு டிரைவர் அண்ணா கிட்ட ஆரம்பிச்சு, ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அங்க இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெயின் ஏறுனதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கிட்டயும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே வந்தான். என்னதான் பண்ண போறானோ அப்படின்னு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பட் நைட் அப்படின்றதுனால ஓரளவுக்கு மேனேஜ் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா, தூங்கிட்டே வந்துட்டான். போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, பகல்ல டிக்கெட் போட்டுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் அவன இப்படியே உட்கார வச்சே கூட்டிட்டு போனதுல பயங்கர டென்ஷன் ஆயி எங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அதுதான் ட்ரெயின பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கரெக்ட்டா கொஞ்ச நேரத்திலேயே ட்ரெயின் ஏறி ஒரு 1/2 அன் ஹவர்லயே வந்து தூங்க போயிட்டான். காலையில கரெக்ட்டா கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சான். இந்த தடவ பெரிய கஷ்டம்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியா நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு.